என்ன எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளவு ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்ஸ் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கத்துருக்கேன் என் லைஃப்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்பவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார் கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணிருக்கு. பொறுமையா அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏ ஆகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி, பிரேமலு விட பெருசா போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாருங்க, மார்ச் 19 எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அவனுக்கு தான் முக்கியமான காரணம். என்னை நம்புனது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட். அதை முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா. அன்னைக்கு எனக்கு எமோஷனலா இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டரா என்ன நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்க திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோட இருந்தா அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனா இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன்.